ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்குங்க சார். ஆனால் நான் எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப், எம்பி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2, 3 ஸ்காலர்ஷிப் நீங்க அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கிற மாணவர்கள் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்களுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி எம்பிசி, பிசி ஸ்காலர்ஷிப் இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. சில இடத்துல வந்து நிறைய காலேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ சென்னை சைட்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய கல்லூரிகள் வந்து அப்ளை பண்ண தர மாட்டாங்க. ஆனால் எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. ஆனால் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கோயம்புத்தூர் பொதுவான கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாதிரி தான் ஸ்காலர்ஷிப்லாம் பிசி, எம்பிசி ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் சென்னைக்கு போனீங்கன்னா நீங்க எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு சில காலேஜ்ல வந்து நீங்க கேட்டு அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க, கேட்கல அப்படின்னா அவங்க இது பண்ணிடுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து தமிழ்நாட்டில் எல்லா கல்லூரிகளுமே எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு தெரியாம ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு தெரியுது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியுது. பாதி தெரிய மாட்டேது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நான் நான் படிக்கிறேன். இப்போ அம்மா படிக்கல, தம்பி படிக்கல, அக்கா படிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நான் தான் படிக்க போறேன்னா அவங்களுக்கு 25,000 கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எஸ்எஸ் காலேஜ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, 55லேருந்து ஒரு பேசிக் 55லேருந்து 65 ரூபா வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை நீங்க யூஸ் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வேணுமோ அதுவும் கேட்டீங்கன்னா, நாங்கள் 65 ரூபா வந்து பெரிய காசு தான். அதை நீங்க எடுத்துக்கங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்க கம்யூனிட்டிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தயவு செய்து வாங்கிக்கோங்க. வேணாம்னு சொல்லிடாதீங்க. தவிர்த்து வேற ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்லாம் வேணாம். அதை கன்சிடரே பண்ணிக்கிறாதீங்க. சரிங்களா? அதனால அதை பார்த்துங்க. சரிங்களா? இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் எங்கெங்க அப்ளை பண்றாங்க. நிறைய பேருக்கு வந்து கேட்குறாங்க, சார் நான் பிசி, எம்பிசி ஸ்காலர்ஷிப் வந்து நெட் சென்டர் அப்ளை பண்ணிக்கலாமா, இசிஎம்எத்தில் அப்ளை பண்ணி நிறைய கேட்குறாங்க. ஆனால் அதை அப்ளை பண்ண முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் மூலமா நீங்க ஒரு காலேஜ், இந்திய காலேஜ் போறீங்க. உதாரணத்துக்கு நேரு, இந்துஸ்தான், கற்பகம் அந்த மாதிரி சின்ன பெரிய பெரிய காலேஜுக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன காலேஜுமே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. காலேஜில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்குன்னு தனியாக ஸ்டாஃப் கொடுத்துருப்பாங்க. இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. ஒரு காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருக்கு அப்படின்னா, அந்த அலாட்மெண்ட் கார்டில் எந்த காலேஜ் வந்துருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. தனியாக காலேஜ்க்குன்னு தனியாக போட்டு ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. அந்த ஃபேக்கல்ட்டியில் மட்டும் நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் எம்பிசி, எஸ்சி, பிசி, ஓசி அது மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணி அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேற எங்கேயுமே நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து காசு வந்து நான் கொடுங்க, நாங்கள் வந்து வெளியே அப்ளை பண்ணுறோம்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதனால நீங்க நம்பி போயிடாதீங்க. காலேஜில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க சேர்ந்த பின்னாடி தான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். கல்லூரியில் பேரை வச்சு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதனால நிறைய பேர் சொல்றாங்க ஸ்கேம் நடக்குது, கவனமா இருங்க. இன்னொரு என்னன்னா, எஸ்சி, பிசி கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் வந்து அதோட தவிர்த்து இப்போ வீட்டில் 2 பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகதி ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப்பையும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுவுமே எலிஜிபிள் தான். வீட்டில் 2 பெண் குழந்தை இருக்கு, படிக்க வைக்க முடியாதுன்னா 25,000 35,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. பிரகதி ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய தலைச்சிறந்த கார்பரேட் கம்பெனிலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கார்பரேட் கம்பெனி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கம்பெனிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு டெக் மஹிந்திராலேருந்து, எஸ்பிஐலேருந்து பெரிய பேங்க் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. நீங்க இப்போ இன்டர்நெட்ல போய் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 60% மார்க் இருக்கும், 70% மார்க் இருக்கும் 12th அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய மாணவர்கள் எப்படி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமான காலேஜ் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம். மார்க் வந்து ஒரு 90% வச்சிருக்க மாணவர்களுக்கு எல்லாரும் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதையும் நம்பி போயிடாதீங்க. ஒரு பெரிய காலேஜ்ல கொடுக்குறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக சேர்ந்துங்க. நானே உங்களுக்கு அப்செட் பண்ணுவேன். நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சரிங்களா? அதனால இந்த தவறை யாரும் பண்ணிடாதீங்க. இது போன்ற பல கேள்வி நம்ம சேனல்ல வந்து கேளுங்க. ஏன்னா ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அதனால இந்த வீடியோல கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கேள்வி தெரியும்? இந்த கேள்வி எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சார், அதை வீடியோ போடுங்க அப்படின்னா மறக்காம கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன். அந்த பேரு மென்ஷன் வித் கமெண்டோட வீடியோ போடுவேன். அதனால உங்களுக்கு ஜிகன் சார்பா என்ன கேள்வி வந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல் பாத்துக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணாதான் யூடியூப் அல்கோரிதம் எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து பப்ளிசிட் ஆகும். ஸ்கேம் நிறைய இடத்துல நடக்கிறனால தொடர்ந்து இந்த வீடியோ வந்து தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போன்ற பல வீடியோகள் நம்ம சேனலுக்கு வருது. பாய்.